விஎஸ்என் அகாடமியின் நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 91வது கொஸ்டின். எந்த மாநிலத்தில் வந்தே மாதரம் பாடல் பள்ளி கல்லூரிகளில் இசைக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டது? உத்தரப்பிரதேச மாநிலம். அதாவது வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆன நிலையில் 150வது ஆண்டை கொண்டாடும் விதமாக அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பிரேசில் நாட்டுல பெலம் நகரில் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது 30வது பருவநிலை மாநாடு உலகளாவிய பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை விரைவுபடுத்துகிறது. நெக்ஸ்ட், மலபார் பயிற்சியின் 29வது பதிப்பு எங்கு நடைபெற உள்ளது? அமெரிக்காவின் குவாம் நகரில் நடைபெற உள்ளது. அதாவது மலபார் பலதரப்பு கடல்சார் பயிற்சி. இந்தியால INS சயாத்ரி கப்பல் இந்த பயிற்சியில் பங்கேற்கிறது. நெக்ஸ்ட், தமிழகம் முழுவதும் எத்தனை அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது? 25 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ஜூனியர் மகளிருக்கான 11வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? சிலி. அதாவது தென் அமெரிக்கா நாடான சிலியின் தலைநகர் சாண்டியாகோவில் டிசம்பர் 1 முதல் 13 வரை நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட், ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்காக எந்த சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? காங்கேயம். 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? டேவிட் ஷாலே. இவர் எழுதிய ஃப்ளஷ் நாவலுக்காக புக்கர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஹங்கேரிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஆவார். நெக்ஸ்ட், பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன? 67%. எங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? விருதுநகர். அதாவது சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த பாலம் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட், உலக நிமோனியா தினம் நவம்பர் 12 அனுசரிக்கப்படுகிறது.